உடன் குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். உலகில் உள்ள மனிதகுல மேம்பாட்டிற்காக வேதாத்திரியம் என்ற 14 திட்டங்களை மகான் கொடுத்திருக்காங்க. அதுல 13வது திட்டமான பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்ற திட்டத்தை பற்றி சிந்திப்போம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்ற திட்டத்தை பற்றிய சிந்தனை மனித குலத்திற்கு மிக அவசியமானது. ஒரு உயிர் வாழ்வதற்கு உணவு நீரும் மிகவும் இன்றியமையாத தேவையாகும். மனித உடல் உயிர் துகள்களால் ஆனது. மனிதன் பூமியின் மீது வாழ்கிறான். பூமி சுழன்று கொண்டே இருப்பதால் மனித உடல்ல இருந்து உயிர் துகள்கள் வெளியேறுகின்றன. எனவே உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் குறைவு ஏற்படுது. அதை சரி செய்யதான் பசி என்ற உணர்வு உண்டாகுது. மனிதன் உணவின் மூலமும் நீரின் மூலமும் உடலுக்கு தேவையான ஜீவகாந்தத்தை பெறுகிறான். எனவே எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு உணவும் நீரும் மிகவும் அவசியம். நீர் உணவு உற்பத்திக்கு தேவைப்படுது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இறை ஆற்றலின் கருணையினாலும் எப்போதும் உணவும் நீரும் எல்லா மக்களுக்கும் கிடைத்துட்டு வருது. ஆதிகால மனிதன் வாழத் தொடங்கிய காலத்துல எங்கெங்கு நீர் வசதி இருந்ததோ அங்கங்கு தங்கி வாழ்க்கையை தொடங்கினான். பிற்காலத்துல ஏற்பட்ட ஆட்சி முறையில சட்டங்கள் செயல்படும் விரிவுக்கேற்ப நாடுகளும் அவற்றின் எல்லைகளும் தோன்றின. அந்த காலத்துல மக்கள் தொகை குறைவாக இருந்தது. அதனால உணவு உற்பத்தி செய்ய நீர் ஆதாரத்திற்கு பஞ்சமில்லை. இன்றும் மக்கள் தொகை உலகம் முழுசும் பெரும் அளவுல கூடிற்று. ஆட்சியாளர்கள் தங்களுடைய எல்லை கட்டப்பட்ட அறிவினால ஆங்காங்கு கிடைக்கின்ற நீர் ஆதாரம் அடுத்த நாட்டுக்கு போக முடியாதபடியாக சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆறுகள் எப்போதும் தான் ஓடிட்டு இருக்கு. ஆற்று நீரை அணைகளில் தேக்கி வைத்து பயன்படுத்தும் மக்கள் கூட்டம் தங்களுக்கென அந்த நீரின் மீது உரிமை கொண்டாடுவது பொருளாதார துறையில் தானாக ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு சிக்கல். உலகம் மீது பிறந்த மனிதனுக்கு உலகம் முழுவதும் சொந்தம் என்பதுதான் இறைநீதியாகும். இயற்கைக்கு ஒத்த பிணக்கில்லாத அறநீதியும் அதுதான். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வாரு, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனித குலத்துக்கு இன்றியமையாத வாழ்க்கை தேவை பொருளான தண்ணீர் காற்றை போல வெயிலை போல எல்லாருக்குமே பொதுவா கிடைக்கணும். நீரை கொண்டுதான் மனித இனத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொள்ளவும் முடியும். உணவுப் பொருளும் நீரு தான் மனித இனத்துக்கு முதன்மையான தேவை. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய, உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை, ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார், உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதி எனில் கொலைஞர்களே மிஞ்சும். அப்ப உலகுக்கு மனிதன் சொந்தமா இல்லை மனிதனுக்கு உலகம் சொந்தமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தா அனைத்து மக்களும் பிறந்தது உலகம் என்ற மண் மீதுதான், வாழ்ந்து கொண்டு இருப்பதும் இந்த உலகத்தின் மீதுதான். அவனுடைய முடிவுக்கு பின் அவனது உடல் சேர்ந்து விடுவது இந்த உலக மண்ணோடு தான். இயற்கை மனிதனை பிரிப்பதில்லை. மனிதன் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் என்ற 4 பற்று கொண்டு உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் விருப்பு வெறுப்புக்குள்ளாகி பிற மக்களோடு போராடி கொண்டே துன்பமடைகிறான். அப்போ இயற்கையின் கொடைகளை சுயநலமாக தன்னலத்துடன் உரிமையாக்கி கொள்வதற்காக மனிதர்கள் போரிடுகிறார்கள். போரின் போது பலர் இறக்கின்றார்கள், சிலர் பிழைக்கின்றார்கள். அப்போ மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வு பெருக பெருகதான் துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகுது. இறைநிலை இயற்கை வளங்களை உலகிற்கு வழங்கி இருந்த போதிலும் சிலருக்கு ஏழ்மையே பிறப்புரிமையாக உள்ளது. உலக மக்கள்ல 180 கோடி மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாம பசியில் தவிக்கும் அவல நிலை இருக்கு. இப்போ பசி பஞ்சம் காரணமா தான் திருட்டும் நடக்குது.
மகான் ஒரு கவியில சொல்வாங்க, "குடல் தேவைக்கேற்றபடி உணவு கிட்டா, குறைபாடு மனிதரிடை வாழ்வில் அன்று, உடல் வலுவால் பிறர் உணவை கவர்தலாச்சுன்னு." அதே மாரி ஒரு பழமொழி, "பசி வந்திட பத்தும் பறந்து போகும்ன்னு" சொல்வாங்க. பாரதியார் சொல்றாரு, "தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்." திருவள்ளுவர் சொல்றாரு, "அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி." வள்ளலார் சொல்றாரு, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசி ஆறாது அயர்ந்த வெற்றாரைக் கண்டு உளம்பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வுறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடு இன்மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் கண்டே இளைத்தேன்." அப்படின்னு சொல்றாரு. வள்ளலார் மக்கள் பசி பிணியை போக்க, அதாவது பசின்னு வந்தவங்களுக்கு உணவளிக்கும் இடமாக வடலூர்ல 1867ஆம் ஆண்டு அணைய அடுப்பை உருவாக்கினார். இங்கு பசியால் வருபவங்களுக்கு எப்பவுமே உணவு வழங்கப்படுகிறது. காமராஜர் முதலமைச்சரா இருந்த சமயத்துல ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ அவர்கிட்ட போய் காமராஜர் கேட்காங்க, "நீ பள்ளிக்கு போகலையாப்பான்னு?" கேட்டதுக்கு அந்த சிறுவன், "நான் மாடு மேய்க்காம பள்ளிக்கு போனா எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க?" அப்படின்னு கேட்குறான். "நீ சாப்பாடு போட்டா பள்ளிக்கு போவியா?" அப்படின்னு கேட்டாராம். சரின்னு சொன்னா. உடனே காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாரு. பசியினால் கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவும் அளித்து கல்வியும் கொடுத்தார். பசியை பற்றி ஒரு கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு தந்தையும் மகளும் மிகவும் வறுமையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பா உழைச்சிட்டு வந்தாதான் சாப்பாடு. ஒரு நாள் அவளுடைய அப்பா ஒரு விபத்துல கால்ல அடிபட்டு நடக்க முடியாம படுக்கையில ஆயிட்டார். அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒவ்வொரு வீடா போய் வேலை கேட்கிறா. அவளுக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலை கொடுத்தாங்க. வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்யணும், சமையலும் செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு நாள் அந்த பணக்காரருடைய மகனின் நண்பர்கள்லாம் விருந்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான சாப்பாடு செய்து பரிமாறப்பட்டது. எல்லாருமே சாப்பிட்ட பிறகு அந்த பரிமாறிய சாப்பாட்டுல மீதம் நிறைய இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு பசியின் காரணமாக, கொடுமையினால அந்த மீதி சாப்பாட்ட எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பணக்காரர்ட்ட கேட்டு எடுத்துட்டு போறா. இப்படி மீதம் உள்ள உணவை எடுத்து செல்றது வழக்கம். அவ பணக்கார்ட்ட போய் சம்பளம் கேட்கிறா. அதுக்கு அவரு, "நீ மீதம் உள்ள உணவை எடுத்து சென்றதற்கு உனக்கு சம்பளம் சரியா போச்சுன்னு" சொல்லிட்டாராம். உடனே அவ அடுத்து என்ன செய்யன்னு தெரியாம அழுதுகிட்டே போறா. வேற வேலை தேடி வேலை பார்த்து தந்தையும் கவனிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் இவ வேலைக்கு செல்லும்போது அந்த பணக்காரருடைய மகன் பசி தாங்க முடியாம ஒவ்வொருத்தட்டையும் சாப்பாடு கேட்டு கையேந்திட்டு இருந்தானாம். இத கவனிச்ச அந்த பொண்ணு அவன்கிட்ட போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, அவர் தந்தை செய்த தொழில்ல ரொம்ப ஊழல் செய்ததாகவும், அதனால அவருடைய சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்து அப்பாவையும் ஜெயில்ல போட்டாங்க அப்படின்னு சொன்னானாம். அந்த பெண், "அண்ணா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு அழைச்சிட்டு போய் வயிறார சாப்பாடு போட்டாளாம். அப்பதான் அவனுக்கு பசியினுடைய கொடுமை என்னன்னு தெரியுது. "உன்னை நாங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம், என்னை மன்னிச்சிருமா" அப்படின்னு சொன்னான். அப்ப இதுல இருந்து அறிறது, பணக்காரர்கள் எல்லாம் பசியின் கொடுமையை உணரும் போதுதான் அவங்களுக்கு அந்த உணவு நீரின் அருமை தெரியும். அதனாலதான் மகான் சொல்றாங்க, உணவுப் பொருட்களை அனைவருக்கும் பொதுவாக்க வேண்டும். உழைப்பினால் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு நீர்வளம் இல்லாம முடியாது. எனவே நீர்வளமும் உணவு வகைகளும் தங்கு தடையின்றி உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்குமாறு செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இப்ப கடல் நீர்ல இருந்துதான் நீராவி உற்பத்தி ஆகுது. இது வானில் மேல் சென்று விட்டால் அதுவே எல்லையை வகுத்து கூற முடியாது அதுக்கு. இருந்தாலும் அது மழையாக பூமியின் மீது பொழிந்து விட்ட பிறகு, பூமி உருண்டையின் மீது கற்பனையான எல்லை கோடுகளை போட்டுக்கொண்ட மனிதன், இந்த எல்லைக்குள்ளாக விழும் மழை தண்ணீர் எனக்கு தான் சொந்தமானது, உரிமையானது அப்படின்னு சொல்லிக்கிறான். இது அந்தந்த காலத்தில் சமுதாயத்தில் வாழும் மக்கள் ஏற்படுத்தி கொண்ட வழக்கமாயிற்று. தற்போது உலகம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய காலம் இது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தேவையிலையும் உலக மக்கள் எல்லோருடைய உழைப்பும் ஒன்றுபட்டு பயன்படுத்துகின்ற இந்த காலத்துல நிலத்தின் மேல் போட்ட அந்த எல்லை கோடுகளை வைத்துக்கொண்டு
அந்த எல்லைக்குள் அமைந்துள்ள உணவும் நீரும் எங்களுக்கு மாத்திரம்தான் உரிமையானது அப்படின்னு யாருமே சொல்லிக்கொள்ள முடியாது. இப்ப உணவும் நீரும் தடையின்றி கிடைக்கணும்னா நதிநீர் இணைப்பு திட்டம் அவசியம். மழை நீரானது மலைகளின் மேற்புறத்துல பனியா உறைஞ்சி வெயில் காலத்துல உருகி மலைகள்ல சாய்வுக்கு தகுந்தபடி கீழ் நோக்கி ஓடி அருகில் உள்ள கடல்ல கலந்துவிடும். அதிக அளவுல ஒருமுகமாகவே ஓடி வரும் அந்த தண்ணீரை அந்த மலைகளின் அடிப்புறங்களை குடைந்து தேவையான பக்கத்திற்கு நீரை திருப்பி ஆறுகள் புதிதாக உற்பத்தி செய்தும் அணைகளை கட்டியும் இயற்கை வசதிகளுக்கு ஏற்ப ஆங்காங்கே தேவையான அளவு நீர் பாயச் செய்வோம்னு மகான் சொல்றாங்க. அதுதான் மகான் ஒரு கவியில சொல்றாங்க. ஊற்று நீர் மறந்திடுவோம் மலைகள் தம்மை உட்குடைந்து மேற்புறத்து மழையை சேர்த்து ஆற்று நீர் பெருக்கிடுவோம் அதை சேமித்து ஆண்டு முழுதும் நமது தேவை தீர்ப்போம். சேற்று பயிரினங்களை நாம் இயன்ற மட்டும் செழித்திடச் செய்வோம். எந்த நாடானாலும் வேற்று தேசங்கள் என்ற பெயரை போக்கி விவேகத்தில் ஒரே ஆட்சி உலகில் காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்துல எல்லா நாடுகளிலும் ஆறுகள் பல ஜீவ நதிகளாதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுறதுனால தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் போது ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு நீரை பெறல சிக்கல் ஏற்படுது. அப்ப எப்பொழுதும் மலைகள்ல உச்சியில் அமையும் அந்த பனிக்கட்டிகளில் இருந்து உருகக்கூடிய நீர் ஓட்டங்களினால் ஆறுகள் உற்பத்தி ஆகுது. அப்போ அவை அனைத்தும் மாநில எல்லை கட்டுப்பாடுகளை தாண்டி அனைவருக்கும் நீர் பொதுவாக கிடைக்க அந்தந்த நாட்டு ஆறுகளை இணைக்கணும். இதுக்கு பணச்செலவு அதிகமாகும் என்பது பலருடைய கருத்து. இதுக்கு ஆகும் செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் அவை அனைத்தும் உழைப்பாளிக்கு தான் கூலியாக போய் சேர்றதுனால எந்த நாட்டுக்கும் மனித சமுதாயத்திற்கும் வீண் விரயம் இல்லை. ஆறுகளை இணைப்பதனால அவை நீர்வழிச்சாலையாக அமைகின்றது. மக்கள் போக்குவரத்துக்கும் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் நீர்வழி பயணமாக எளிதில் கொண்டு செல்வதற்கும் ஆறுகள் இணைப்பு உதவுது. வெள்ளமாக சென்று கடலில் கலக்கும் நீர் வீணாகாமல் தண்ணீர் பஞ்சம் உள்ள மற்ற இடங்களுக்கும் ஆறுகள் இணைப்பால் நீர் கிடைக்க ஏதுவாகுது. பூமியின் அடியில் நீரோட்டம் அமைந்துள்ளது. நிலத்திற்கு அடியில் உள்ள நீரோட்டம் அந்த பூமியின் மேல் உள்ள எல்லா நாடுகளையும் கடந்துதான் செல்லுது. அந்த நீரோட்டம் உலகுக்கு போகுது. அதே போல நிலத்திற்கு மேல் ஓடுகின்ற நீரோட்டமும் மக்களுக்கு பொதுவாக வேண்டும். அப்ப இந்திய நதிகளை நம்ம என்ன செய்யணும்னா இணைக்கணும்னு மகான் சொல்றாங்க. அப்ப அந்த தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் பற்றி மகான் ஒரு கவியில கங்கை நீர் காவிரியோடு இணையவென்றால் கண்டறிவீர் தமிழ்நாடு பிரிந்தால் ஆகா பொங்கி வரும் விஞ்ஞான வளர்ச்சி மக்கள் பூ உலகில் பிளவுபட்டால் அழிவே நல்கும் எங்கெங்கும் பிரிவினையால் கலகம் கூச்சல் எழுந்தால் நம் வாழ்விற்கே வீழ்ச்சி அன்றோ உங்களுக்கு சிந்தனைக்கே எடுத்து சொன்னேன் உரிமை கடமை என்ற இரண்டை கொண்டுன்னு சொல்றாங்க. ஆழியார் அறிவு திருக்கோயில்ல 21/3/2003 அன்று பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்ற திட்டத்தின் கீழ் நதிநீர் இணைப்பு பற்றி கருத்தரங்கு மகரிஷி அவர்கள் முன்னிலையிலும் நதிநீர் இணைப்பிற்கான மத்திய ஆணைய தலைவர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. அப்போ இந்த தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் மிக அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. இந்திய நாட்டின் நீர் வளத்துல 60% மாபெரும் நதிகளாகிய கங்கை பிரம்மபுத்திரா ஆகிய 2 நதிகள்லையும் தான் அமைந்துள்ளது. இந்த இரு நதிகளும் வங்க நாட்டின் இன்றைய பங்களாதேஷ் மூலமாக சென்றுதான் வங்கக்கடலை அடையுது. 90 ஆண்டுகளுக்கு முன்னரே வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று பாடிய பாரதியார் இந்த தொழில்நுட்ப உண்மையினை அறிந்திருந்தாரோ என்று வியக்க வேண்டியுள்ளது. இப்ப இந்திய நதிகளை இணைக்கணும் அப்படின்னு கருத்து 180 ஆண்டுகளாகவே இந்நாட்டுல பேசப்பட்டு வருது. கிழக்கு இந்திய கம்பெனியார் ஆண்ட காலத்திலேயே சிறந்து விளங்கிய சர் ஆர்தர் காட்டன் என்ற பொறியியல் மேதையே இதனை வற்புறுத்தினார். அதுக்கு பிறகு சர் சி.பி. ராமசாமி ஐயர், டாக்டர் K.L. ராவ் ஆகியோரும் முயற்சி செய்தாங்க.
இன்றைக்கு ஏறக்குறைய 145.4 கோடியாக இருக்கும். இந்திய மக்கள் தொகை 2050ஆம் ஆண்டு 160 கோடியாக பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ வருங்கால மக்கள் தொகையினை கணக்கில் கொண்டால் இத்தகைய பிரம்மாண்டமான திட்டங்களை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பது நிச்சயம். இந்த திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகள் போன்று தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலமாக நமது நாடு முழுவதையும் இணைப்பதற்கான வரைவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டமானது இந்திய நதிகளின் வலைப்பின்னல்கள் போன்று இமயமலை நீர்வழிச்சாலைகள், மத்திய நீர்வழிச்சாலைகள் மற்றும் தெற்கு நீர்வழிச்சாலைகள் என்று வரைவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இமயமலை நீர்வழிச்சாலைகள் மேற்கிலிருந்து கிழக்கா நாடு முழுசையும் இணைத்து ஓடுகின்றன. மத்திய நீர்வழிச்சாலைகள் மற்றும் தெற்கு நீர்வழிச்சாலைகள் மத்திய மாநிலங்களையும் மற்றும் தெற்கு மாநிலங்களையும் கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கின்றன. அப்போ இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட முழுமையான தண்ணீரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடல்ல வீணா போய் சேரக்கூடிய தண்ணீர்ல இருந்தா எடுக்கப்படுது. இமயமலை நீர்வழிச்சாலைகள் கடல் மட்டத்திலிருந்து 300 மீட்டர் உயரத்திலும் செல்கிறது. இந்த நீர்வழிச்சாலைகள் மிக குறைந்த அளவாக 10 மீட்டர் ஆழமுடைய தண்ணீரை உடையனவாக எப்போதும் இருக்கும். இந்த திட்டத்தின் கடல் மட்டத்திலிருந்து எழும் உயர் அளவு வேறுபாடுகளினால் மிகவும் மிகுதியான நீரை புனல் மின்சாரம் தயாரிக்க முடியும். இந்த நீர்வழிச்சாலைகளில் தண்ணீர் வரையறுக்கப்பட்ட அளவில் ஓடுறதுனால ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு நீரை மாற்றி அனுப்ப முடியும். கங்கை நதி நீரை காவேரி வரைக்கும் அனுப்ப முடியும். பிரம்மபுத்திரா நதியிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கங்கை நதி பகுதியில நீர் குறைவாக இருந்தா பிரம்மபுத்திரா நதியிலிருந்து கங்கை பகுதிக்கு அந்த நீரை அனுப்ப முடியும். அதே மாதிரி இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அங்க அனுப்பலாம். இததான் பாரதியாரும் பாடல்ல சொல்லியிருப்பாரு. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். அப்ப தேசிய நீர்வழிச்சாலைகளின் நுழையும் நீரினால் எந்த இடத்துக்கும் தேவையான நீரினை தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த திட்டம் நிறைவேறிய பிறகு நம்ம நாட்டுல எந்த இடத்துலயும் குடி தண்ணீருக்கோ விவசாயத்திற்கோ தண்ணீர் பஞ்சம் இருக்காது. இந்த நீர்வழிச்சாலைகள் திட்டம் பல்வேறு பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் மிக குறைந்த செலவுல போக்குவரத்து திட்டமா இருக்கும். இந்த நீர்வழிச்சாலைகள் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர் தேக்கங்களாக இருந்து மிக அதிகமான நிலம் சாகுபடிக்கு உரியதாக இருக்கும். பிரம்மபுத்திரா, கங்கை, கிருஷ்ணா, காவிரி நதிகளின் வெள்ளப்பெருக்கினால் கிடைக்கும் தண்ணீர் தேக்கப்பட்டு சேமிக்கப்படுவதனால் 4 மாதங்கள் விவசாயத்துக்கும் வருடம் முழுசும் குடி தண்ணீருக்கும் பயன்படுது. வறட்சியின் பிடியில் உள்ள மாநிலங்களுக்கு 9 மாதத்திற்கு விவசாயத்திற்கும் புனல் மின்சார தயாரிப்பிற்கும் மற்றும் ஆண்டு முழுவதும் குடி தண்ணீருக்கும் பயன்படுது. இந்த நதிகளை இமாலய பகுதி நதிகள், தீபகற்ப பகுதி நதிகள் என்று பிரிச்சிருக்காங்க. இமாலய பகுதி நதிகள் என்னன்னா பிரம்மபுத்திரா, கோசி, காக்ரா, கண்டக், யமுனை, சாரதா, சரஸ்வதி, சபர்மதி, சுனார், தாமோதர், ஸ்வர்ணமுகி ஆகிய நதிகளை இணைப்பதுதான் இமாலய பகுதி என்று கூறப்படுது. தீபகற்ப பகுதி நதிகள்னு சொன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, வடபெண்ணை, பாலாறு, தென்பெண்ணை, காவிரி, வைகை, குண்டாறு, வம்பா, அச்சன் கோயில், வைப்பாறு, நேத்ராவதி, ஹேமாவதி, வெட்டி, வரதர், பார், தப்தி, நர்மதை ஆகியவற்றினை இணைப்பது தீபகற்ப பகுதின்னு சொல்லப்படுது. இந்த தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் ஒரு மாபெரும் திட்டம். இதுவரையில் நிறைவேற்றியுள்ள அனைத்து திட்டங்களை விட மிக பெரியது. இதனுடைய இன்றைய மதிப்பீடு என்னன்னா ரூபாய் 5,60,000 கோடி, பல அணைகளையும் 30 இணைப்பு கால்வாய்களையும் கொண்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சட்டபூர்வமான ஆணையங்கள் 2 நிறுவப்பட வேண்டும் சொல்றாங்க. அவை இமாலய நதிகள் மேம்பாட்டு ஆணையம், தீபகற்ப நதிகள் மேம்பாட்டு ஆணையம். இவை பல அதிகாரங்களும் கொண்டு செயல்படணும். நிதி தேவைக்கு கடன் பத்திரங்களை வெளியிட்டு நிதி திரட்டலாம். தேசிய வங்கிகள், வேறு நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிடமும் கடன் உதவி பெறலாம். தேசிய நதிநீர் திட்டத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தா
இந்தியா வந்து வறுமை, வெள்ளப்பெருக்கு, வறட்சி மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து விடுதலை பெறும். வேலையற்றோர் அனைவருக்கும் வேலை கிடைக்கும். எல்லா மக்களுமே வறுமையிலிருந்து விடுபடுவாங்க. வருடந்தோறும் உண்டாகும் ரூபாய் 20,000 கோடி மதிப்புள்ள பொருள் சேதங்கள் தடுக்கப்படும். விவசாயிகள் தேவையான அளவிற்கு நீரினை பெற்று விவசாயம் செய்து வறட்சியின் பிடியிலிருந்து மீள்வாங்க. குடிதண்ணீர் கஷ்டத்துல இருக்கக்கூடிய 600 மில்லியன் மக்களுக்கு தடையில்லாமல் குடிதண்ணீர் கிடைக்கும். விவசாயம் சாகுபடி கிபி 2050ஆம் ஆண்டில் தேவைக்கேற்ப பெருகிவிடும். 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நீர்வழிச்சாலைகளில் நடுத்தரமான கப்பல்களும் படகுகளும் போக்குவரத்துக்கு குறைந்த செலவில் ஏற்படுத்தப்படும். தேசிய நீர்வழிச்சாலைகளின் இயக்கத்தினால 60,000 மெகாவாட் புனல் மின்சாரம் மாசற்றதாக நாடு முழுவதிலும் செய்யப்படும். ஆண்டு ஒன்றிற்கு ரூபாய் 65,000 கோடி மதிப்பிற்கு ஆயில் இறக்குமதி குறைக்கப்படும். 150 மில்லியன் ஏக்கர் நிலங்கள் கூடுதலான பாசன வசதி பெறும். நம்ம நாட்டில் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் உயர்ந்துரும். இந்த திட்டத்தினால 2 மாநிலங்களுக்கு இடையே சண்டைகள் இல்லாமல் செயல்படுத்த முடியும். இந்த திட்டத்துல எந்த இடத்திலுமே நீரேற்ற பணி இல்லாதனால இயக்க செலவு மிக குறைவு. தேசிய நீர்வழிச்சாலையினால ஆண்டு ஒன்றிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். பாலைவனங்கள்லாம் மறைய வேண்டும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அத ஒரு கவியில ஆலைகளில் அன்றி நூல் துணி இவற்றை அதிக சிரமப்பட்டு கையால் செய்யும் மூலை முடுக்கெல்லாம் நீர் ஓடி பாய முயற்சித்து நீர்த்தேக்கம் பலவும் செய்வோம். பாலைவனங்கள் பலவும் ஒவ்வொன்றாக பண்படுத்தி நீர் பாய்ச்சி மரங்கள் தோற்றி சோலை வனமாக்கிடுவோம். மனிதருக்குள்ளே சூட்சுமமாய் ஒடுங்கியுள்ள ஆற்றல் கொண்டுன்னு சொல்றாங்க. இப்போ மனித இனம் ஒன்றுபட்டுட்டா தனியா யாருக்குமே சொத்துரிமை இருக்காது. வியாபாரத்துறையிலோ பொருளாதாரத்துறையிலோ போட்டி இருக்காது. ஒரு நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றொரு நாட்டை பாதிக்காது. ஆகவே எல்லா தொழில்களுமே எந்திரமயமாகத்தான் ஆகணும். அப்போ மனிதன் அதிக சிரமப்பட்டு எந்த தொழிலுமே செய்ய வேண்டியதில்லை. சுலபமான முறையில பொருட்களை வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதனால ஆடைகளுக்கு வேண்டிய துணி எல்லாமே இவைகளை எந்திரத்திலே செய்துக்கலாம். எங்கும் நீர்ப்பாய்ச்சல் வசதிகளை அதிகமாக செய்து உலகில் உள்ள பாலைவனங்கள் பலவற்றை நீர் பாய்ச்சி பண்படுத்தி சோலைவனமா ஆக்கலாம். அதுக்கு முயற்சி செய்யணும். மனிதனுள் அடங்கி இருக்கும் சக்தி அறிந்து ஒன்று சேர்த்து பயன்படுத்த முயற்சித்தால் இவை எல்லாமே சுலபமா செய்யக்கூடியதுதான். மகான் இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, வெறி போன்று பாய்ந்தோடும் வெள்ளத்தின் வேகத்தை அணைகட்டி பயன் கொள்ளல் போல பொறி புலன்களில் சிறந்த மனிதர் ஆற்றல் புத்தி நுட்பம் கூட்டுறவால் ஒன்று சேர்ந்து அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் ஆட்சி முறையால் உயர்த்தி உலகோர் எல்லாம் நெறியாக அன்பு இன்பம் அமைதியோடு நில உலகில் வாழ வைக்க ஒத்துழைப்பீர்னு சொல்றாங்க. கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, காலம் எல்லையில் அடங்காதது, இந்த அண்டம் எவ்வளவு பெரியது என்று அறியும் அளவு மனம் விரிவடைய வேண்டும் என்கிறார். மகான் சொல்வாங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற அளவுல நம்ம மனம் விரிந்து தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி ஏற்படும் சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அமைதி வரும்போதுதான் நம்ம உணவு நீரை பொதுவாக்க முடியும். இப்போ உணவு நீரை பொதுவாக்குனா அதன் மூலம் உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். அனைவருக்குமே உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதால் தனி மனிதன் தேவைகள் நிறைவேறும் போது உலக நாடுகள் முழுவதும் நீருக்கும் உணவுக்கும் தட்டுப்பாடு இருக்காது. பாரதிதாசன் சொல்றாரு, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையெங்கும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம் சொல்றார். அனைத்து நாடுகளின் தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். அப்பந்தான் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்ற திட்டம் நிறைவேறும். இந்த பூமியை பாதுகாத்து சிறந்த முறையில் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதுதான் நமது கடமைன்னு மகான் சொல்லுவாங்க. கணிய பூங்கண்டனார் சொல்வாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்போ இத மாதிரி நம்ம எல்லாமே நம்ம நாடுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு எல்லாரும் வரணும்.
விதைக்குள் முளைக்கும் தன்மை இருப்பது போல மனிதனுக்குள் நேயம் நிரம்பி இருக்கிறது. மனிதனில் அடங்கியிருக்கும் சக்தியை தவத்தின் மூலம் உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சித்தால் பிரபஞ்சம் முழுவதையும் ஆனந்த பூங்காவாக மாற்றி மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது தேசிய நதிகளை இணைப்பதா பெரிய விஷயம்? மகான் கொடுத்த அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சி செய்ய செய்ய எல்லா தோற்ற பொருட்களும் எல்லா உயிரினங்களும் இறைநிலையேதான் என்று உணர முடியும். சிற்றறிவு பேரறிவோடு இணையும் போது மனம் உலகம் முழுவதும் உரிவடையும். இப்படி உலக மக்களின் மனநிலை வரும்போது பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்ற திட்டம் விரைவில் செயலுக்கு வரும். நாம் குருவின் நினைவோடு மகானின் வேதாத்திரிய திட்டங்கள் நிறைவேற பாடுபடுவோம், வாழ்த்துவோம், தொண்டாற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.